உயர்திரு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். உயர்திரு டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்களை சந்தித்து நேரில் ஒரு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது நடிகர் விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 22ஆம் தேதி ஜூன் 22ஆம் தேதி லியோன்னு ஒரு படத்தோட பாடல் ஒன்று சோனி சவுத் மியூசிக்கை அந்த யூடியூப் தளத்தில் வெளியிடப்பட்டது. அதில் என்னென்னா டிஸ்க்ளைமர் கூட இல்லாமல் புகைப்பிடித்தல் குடித்தா புற்றுநோய் வரும்னு ஒரு வாசகம் போடுவாங்கல்ல, அந்த வாசகம் கூட இல்லாமல் அந்த பாடல் வெளியே இருந்துச்சு. அந்த பாடலில் வர்ற வரிகள் அனைத்துமே புகை மற்றும் மதுவை குறித்தே அந்த பாடல் இருந்துச்சு. புகையில பவரு கிக்கு பற்ற வச்சு புகை எடுத்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி இளைஞர்களையும் சிறுவர்களையும் பாதிக்கிற வண்ணம் பாட்டிலில் வேண்டாம் அண்டால கொண்டு வா அப்படிலாம் வரிகள் இருந்தது. அந்த வரிகளை நீக்கணும் அப்படின்னு சொல்லியும், ஏன் இப்படி கொஞ்சம் கூட சிந்திக்காமல் உங்களை நம்பி இவ்வளோ சின்ன பிள்ளைங்கள்லாம் ரசிகர்களாக இருக்காங்களேன்னு நான் ஒரு பேட்டி கொடுத்துருந்தேங்க. அந்த பேட்டியுடைய விளைவு என்னன்னுச்சுன்னா, அது கிட்டத்தட்ட 70 லட்சம் பேர் ஒரே தளத்தில் பார்வையாளர்கள் பார்த்துருந்தாங்க அந்த பேட்டியை. அதன் பிறகு விஜய் அவர்கள் வந்து பணம் படைத்த ஒரு நடிகர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பல ஃபேக் ஐடி ட்விட்டரில் போலி கணக்குகளை தொடங்க சொல்லி பணம் கொடுத்து நிறைய ஆபாச வசனங்கள், ஆபாசமான வீடியோக்கள், மிக மிக கொச்சையான வார்த்தைகள், இவை எல்லாவற்றையுமே ஒரு சாதாரண பெண்களால் கூட பொறுத்துக்கவே முடியாதுங்க. நிச்சயமா நான் சாமானியரில் ஒருத்தராக இருந்து அரசியல் கட்சி தொடங்கி இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் கடந்த பல ஆண்டுகளாக பல போராட்டங்களை நான் மேற்கொண்டிருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், டாஸ்மாக் எதிராக வழக்கு போட்டது நான் தான். மக்களுக்காக எவ்வளவோ தடவை கைதாயிருக்கும், காவிரி மேலாண்மை வாரியத்துக்கு கைதாயிருக்கேன். இது மாதிரி தொடர்ச்சியாக நாங்கள் மக்களுக்காக போராடிட்டு இருக்க எங்களை வந்து என்னையே இவங்க வந்து இவ்வளோ ஆபாச வார்த்தைகளை சொல்லி என்னை அச்சுறுத்தல் நினைக்கிறாரு விஜய் அப்படின்னா காரணம் யார்? அவர் தான். ஏன்னா ட்விட்டர் அக்கௌண்ட், அவருடைய ஆக்டர் விஜய் அப்படிங்கிற ட்விட்டர் பக்கம் தொடர்ச்சியாக எல்லா பதிவுலையுமே டேக் செஞ்சுருக்காங்க. அதில் டேக் செஞ்சு தான் எல்லா பதிவுகளுமே இடப்பட்டிருக்கு. அப்போ வாங்கிய பணத்துக்கு நாங்கள் வேலை பார்க்கிறோம் அப்படிங்கிறத அந்த ஐடி ஃபேக் ஐடி எல்லாம் நிரூபிக்குது. நீங்க எப்பையில என்ன பாக்குறீங்க சகோதரர்? கேள்வியை முடிங்க, ரொம்ப நேரம் கேட்காதீங்க. புரியுதுங்க, உங்க கேள்வியை நான் உள்வாங்கிட்டேன். கேள்வியை உள்வாங்கின பிறகும் கேள்வி கேட்டுட்டே இருக்காதீங்க. பத்திரிகையாளருக்கும் சுருக்கமா சொன்னா என்னால கேப்சர் பண்ண முடியும். இதே டிஜிபி அலுவலகத்துல இதே ராஜேஸ்வரி பிரியா ஆடை அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை தமிழ்நாடு முழுவதும் ஒட்ட விடாம தடுத்தது நான் தான். கஞ்சாப்பு கண்ணாலேங்கிற ஒரு பாட்டை எதிர்த்து பேட்டி கொடுத்தது நான் தான். சர்க்கார் படத்துல சிகரெட் குடிச்சப்ப அதற்கு பேட்டி கொடுத்தது நான் தான். பல இடங்கள்ல பல விஷயத்துக்கு நாங்க எங்களோட சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அது அந்த நடிகர் இந்த நடிகர்னு கிடையாது. அதுல குறிப்பாக முடிச்சிடுறேங்க, முழுசா சொல்லிடுறேன். நீங்க கேள்வி எவ்வளவு பெருசு கேட்டீங்க. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு 2 வயது 3 வயது 5 வயது சின்ன பிள்ளைங்க எல்லாம் ரசிகர்களா இருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு கூடுதலான தாய்மை உணர்வு இருக்கத்தாங்க செய்யும். சிகரெட் அப்படிங்கிற பழக்கம் என்ன தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ், மீடியா மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி கற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பழக்கம். அதை யாராலையும் மறுக்க முடியாது. அது விஜய் இந்த இடத்துல சிகரெட் வைக்கும் போது ஒரு 3 வயசு பையன் மனசுல நாளைக்கு நான் பெரிய பிள்ளையா இந்த இடத்துல சிகரெட் வைக்கணும்னு நினைச்சிட்டா உங்களால தடுக்க முடியுமா? அவன் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா கேங்ஸ்டரா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். சினிமாவுக்கு தேவைப்பட்டா நீங்க அக்டோபர் மாசம் வெளியிட்டு இருக்கணும். ஏன் படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த பாட்டை வெளியிட்டீங்க? நான் விஜய் மட்டும் குடிக்கிறாருன்னு சொல்லுங்க. அவருக்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்களா? விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்களா? எல்லாருக்கும் இருக்காங்க. ப்ளீஸ் டெல் மீ தி ஆன்சர். விஜய்க்குள்ள ரசிகர்கள் எல்லாருக்கும் இருக்காங்கன்னா எனக்கு சொல்லுங்க. சிகரெட் அவர் குடிச்சு காட்டுறதுனால எஸ் ஆஃப் கோர்ஸ் 53% பேர் புகைப்பிடித்ததுக்கு நடிகர்கள் தான் காரணம்னு ஆய்வு சொல்லுது. நான் சொல்லல. நீங்க யாருமே என்ன வாட்ச் பண்ணல. என்னுடைய பேட்டியை போய் பாருங்க. நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை குறித்தும்
நீங்க போய் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இவர் அவரன் பேசுறால் நான் கிடையாது. ஆமா, WHO தெரியுமா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அதுல முதல்ல சிகரெட் குடிக்கிறதுக்கு எப்ப தொடங்குனாங்க? நீங்க விஜய் ரசிகரா கேள்வி கேட்கணும்னா இந்த இடத்தோட அந்தாண்ட போயிடுங்க. மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க தெரியாதா? அவருக்கு மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? அவருக்கு மட்டும் தான் கேள்வி கேட்க தெரியுமா? உங்க யாருக்குமே கேள்வி கேட்க தெரியாதா? நான் ஆன்சர் பண்ணிட்டேன். WHO உலக சுகாதார மையம் காதுல விழுந்துட்டல. ஸ்டாப் இட். ஆமா, ஏங்க ஒரு பொது தளத்துல பெண்கள் வர்றதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? அபியூசிங் வேர்ட்ஸ், ஆபாசமான வார்த்தைகள். கருத்தால எதிர்கொள்ளலாம். நான் கெட்ட வார்த்தை பேசுறேனா? நான் எல்லா படத்துலயுமே வந்து பெண்களை வந்து ஆபாசமா போதைப் பொருளை மட்டும் தான் பயன்படுத்துறாரு. குடிப்பழக்கத்தை விடுங்க, மத்ததை விடுங்க. பெண்களை வந்து மிக கேவலமா அறிவிற்கத்தக்க வகையில சந்தன சொல்றாரு. ஏன் நீங்க சந்தனத்தை பத்திலாம் புகார் தெரிவிக்க மாட்டீங்க? உங்களுக்கு இப்ப பிரச்சனை என்ன? இல்ல பொதுவா ஏன் விஜய் உங்களோட பிரச்சனை என்ன? உங்களுடைய பிரச்சனை என்ன? விஜய் இதுக்கு வந்து கைது பண்ணனும்னு சொல்றீங்க. உங்களுடைய பிரச்சனை என்ன? அவளை வந்து புகழ் தர்றதா? உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா அப்படி வச்சுக்கீங்க மேடம், வச்சுங்க சார். எனக்கு அவசியம் கிடையாது. நான் எலெக்ஷன்ல நின்னுருக்கேன், 21 பேரை நிக்க வச்சிருக்கேன். என் வரலாறு தெரியுமா உங்களுக்கு? ஹலோ சார், கண்ணாடி போட்ட சார், என் வரலாறு தெரியுமா? சொல்லுங்க, வரலாறு என்ன தெரியுமா? இல்ல சொல்லுங்க, சொல்லுங்க. தெரிஞ்சிட்டு வந்து கேள்வி கேளுங்க. நீங்க மீடியால வந்தா ரிப்போர்ட்டர் கேட்க தான் மேம் சரி. என்னோட வரலாறு இங்க யாருக்காச்சும் தெரியுமா? நான் எந்த கட்சியில இருந்தேன், என்ன பொறுப்புல இருந்தேன், நான் மக்களுக்காக இருந்திருக்கேனா இல்லையா? இவர் என்னமோ விஜய் அவருக்கு தெரிந்தே ஒரு பெண்ணை ஆபாசமாக தன்னுடைய ரசிகர்கள் எழுதினா கூட அதை பார்த்துக்கிட்டு இருக்காரா, தூண்டி விடுறாரான்னு எனக்கு தெரியல. அப்ப அவர் தான் பணம் கொடுத்து இந்த வேலையை பார்க்கிறாரு, அதனால அவரை கைது செய்யணும். ட்விட்டர்ல டேக் பண்றாங்கன்னு சொல்றேன். ட்விட்டர்ல டேக் பண்றாங்க. ஆக்டர் விஜய் ஒரே கேள்வியை திரும்ப கேட்டா பதில் சொல்ல முடியாதுங்க. நான் டேமேஜ் பண்ணலங்க, நான் உங்களை மதிக்கிறேன். வேற யாராவது கேளுங்கன்னு சொல்றேன். நான் என்ன மதிக்கிறேன் உங்களை? ஏங்க அவர் விஜய் பத்தி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை பத்தி கேட்டா நான் விலாவரியா சொல்ல நான் தயாரா இருக்கேன். இதுல போயிட்டு சந்தானம் பண்ணலையா, சண்முகம் பண்ணலையா, சுந்தரம் பண்ணலையா, ஐ காண்ட் ஆன்சர் திஸ் क्वेश्चंस. அததான் சொல்றேன். ட்விட்டர் பக்கத்துல ஆக்டர் விஜய்னு ஒரு பேஜ் இருக்கு, அதுல 4.5 மில்லியன் பேர் இருக்காங்க. அந்த பேஜ்ல கீழே அபிஷியலா விஜயால மெயின்டைன் பண்ணக்கூடிய பக்கம்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது ஆபாச பதிவுகள் அனைத்துமே ஆக்டர் விஜய் என்ற பக்கத்தை மென்ஷன் பண்ணி தான் போடுறாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். அவர் ஏன் சொல்ல முடியாது? எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு சமூக பொறுப்பு இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை ஆபாசப்படுத்துறத தடுப்பங்க. பார்த்து ரசிப்பாங்களா? அப்புறம் எதுக்குங்க அந்த ஆப்ஷன் வச்சிருக்காங்க? அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் தானங்க வச்சிருக்காங்க. இது என்னங்க கேள்வி? ஒருத்தருக்கு டிஜிட்டல்ல செலிபிரிட்டியா இருக்கட்டும், சமூகத்துல எல்லாரும் சமந்தாங்க, எல்லாரும் சமந்தான். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமந்தான். அது நடிகர் விஜயா இருந்தாலும் நானா இருந்தாலும் சமந்தான். அதுக்கு கண்டனம் தெரிவிக்கலையே, அவர் எதுவுமே தடுக்கலையே. என்னங்க இது? ஒரு ரசிகனை தடுக்கிற அப்புறம் எதுக்கு ஆபீஸ்ல மெயின்டைன் பண்றேன்னு குறிப்பிட்டிருக்காங்க? ஏன் எப்படி சொல்ல முடியாது? ஏன் சொல்ல முடியாது? உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சுன்னா சொல்லுவீங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி மரியாதை இருந்தா சொல்லுவீங்க. உங்க எல்லாத்துக்கும் சொல்லல, நான் சதவீதத்தோட சொன்னேன். 53% வேண்டாம், ஒருத்தன் குடிக்கட்டும். என் தம்பியோ என் பிள்ளையோ குடிச்சிச்சுன்னா அவன் தாங்க காரணம்னு சொல்லுவேன். அது உங்களுக்கு உரிமை இருக்கா என்ன சொல்ல செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு? இடம் இருக்கு. அவர்கள் மேலேயே கொடுத்துட்டோம். அவர்கள் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. உங்க கேள்வியில ஏதாவது லாஜிக் இருக்கா? உங்க கேள்வியில லாஜிக் இருக்கா? ஒரு சாமானிய பாருங்க இருக்கு.
எம்ஜிஆர் காலத்துல இருந்து மது பழக்கம் அது உண்டு. அரசு சிவாஜி காலத்துல சிவாஜி சார் அது வந்து சட்டம் எம்ஜிஆர் முடிவெடுக்கும். சார் காலத்துல மது பழக்கம் உண்டு. நீங்க புரியுதா? இதை செய்யலாமா அதை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க மேம் இவர் மனித உரிமை மீறி கேள்வி கேட்கிறாரு. பத்திரிகையாளர்கள்லாம் நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கோம். ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட மேம். ஆதாரத்தை காட்டுங்க. ஆதாரம் தான் விஜய் தான் காசு கொடுத்து மேம் நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து போட அந்த சொன்னாரு. பேஜை ஆதாரம் சொல்லுங்கப்பா. இருக்கு உங்ககிட்ட. காட்டுறேன். இல்ல விஜய் தான் காசு கொடுத்து என்கிட்ட. நான் சொல்றது ஒரே கேள்விதான். நடிகர் விஜய் தான் காசு கொடுத்து எல்லாத்தையும் போட சொன்னாரு சொல்றது உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் கைது பண்ண சொல்றேன். அந்த ஆதாரங்களை திரட்டுவதற்காக தான் கைது பண்ண சொல்றேன். போதுமா? இல்ல ஆதாரமே வந்து கைது செய்யணும். ஆதாரம் இருக்கு. என்கிட்ட இருக்க ஆதாரத்தை நான் கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதற்கு மேல என்னங்கிறது தான் வீடியோ இருக்கு. என்ன வீடியோ இருக்கு? விஜய் தான் நடிகர் விஜய் தான் வந்து அவருடைய ரசிகர்கள்ட்ட வந்து எப்ப காசு கொடுத்து நீங்க பெண்களை போதா நிறைய பண்ணுங்க விஜய் சொன்னாரா? விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்து ஒருத்தர் என் வீட்டை முற்றுகையிட்டுருவேன். விஜய் சொன்னாரா? நடிகர் விஜய் சொன்னாரா உங்ககிட்ட? உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணாலும் நான் அனுப்புறேன். ஒரு நிமிஷம். நடிகர் விஜய் சார் பேசுனா அந்த ஆடியோ வேணும். அவங்க ரசிகர் பேசுறாரு சொன்னீங்கல்ல, அத வந்து வேணும் மீடியால போறதுக்கு. அந்த ஆடியோவை எடுக்கிறதுக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சகோதரரே. எப்படி சொல்லுவீங்க நீங்க? அத கண்டுபிடிக்கணும். பேசுனாரு எப்ப போதை பொருள் அதுக்கு தாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஏங்க விவரமே இல்லாம பேசுறாரு. விவரமே இல்லாம பேசக்கூடாது. ஒரு விஷயத்தை சந்தேகிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறது என்னோட உரிமை. அது உண்மையான ஆய்வு செய்யறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். புரியுதா? அதை இல்லாம எல்லாமே இருந்துச்சுன்னா இங்க எதுவுமே நடக்காது. உங்க கேள்வியிலே அர்த்தம் இல்ல. எடுத்தவனே அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க குடிக்கிறதே அவரு. ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. அவரை எடுத்தவனே நீங்க அரெஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. எல்லை இருக்குல்ல. உங்க அக்கா தங்கச்சி அப்படி பேசுனா ஏத்துப்பீங்களா? அதெல்லாம் பேசுறாரு. எல்லாத்தையும் ஏத்துப்பீங்களா? என்ன பேசாதீங்க நீங்க. பர்சனலா கேள்வி ஏங்க அவரை நான் சொல்ல விட மாட்டேங்க. ரசிகர் மன்றத்துல ஒருத்தர்னு சொல்லி என்ன கொளுத்திட்டு வாங்குறோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா இல்லையா? அதையும் சேர்த்து தாங்க கொடுக்குறோம். நீங்க கேள்வி கேட்கறது ஒழுங்கா கேளுங்க. எம்ஜிஆர் அவர்கள் பண்ணல. நான் அந்த தலைமுறை இல்ல. நான் பிறந்த வருஷம் 1982. அதுக்கப்புறம் தான் இப்பதான் நான் போராட முடியும். போயிட்டு வாங்க. புரியுதா? விஜய் ரசிகரை விட்டு கேள்வி கேட்க வச்சுட்டு உங்களுக்கு என்ன மனசாட்சி? யாரும் கேள்வி கேட்க